இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போலீஸ்காரங்க கொடுத்ததும் இப்போ இவர் கொடுத்ததும் ஒரே நம்பரா இருக்கு. அப்போ நான் நினைச்ச மாதிரி யாரோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அது யாருங்கறத கண்டுபிடிக்கணும். இது யாரோட நம்பர்னு போட்டு பாப்போம். என்னது இது பிரைவேட் நம்பர்னு வருது? இது யாரோட நம்பர்னு கண்டுபிடிக்கணும்னா மளிகை மூலமா தான் முடியும். ஏய், என்னடி ஆச்சரியமா இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிருக்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் மல்லிகா. என்ன செய்யணும்னு சொல்லு. உன்னோட ஹஸ்பண்ட் கண்ட்ரோல் ரூம் டிபார்ட்மெண்ட்ல தானே ஒர்க் பண்றாரு. நான் ஒரு நம்பர் தரேன். அந்த ஃபோன் நம்பரோட அட்ரஸ் எனக்கு இமிடியேட்டா வேணும். நீ நம்பர் மட்டும் சென்ட் பண்ணுடி. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு சொல்றேன். ஓகேடி, ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ ஹலோ, சொல்லுடி. அந்த அட்ரஸ் கிடைச்சிருச்சா? என் ஹஸ்பண்ட் அனுப்பின அட்ரஸ் நான் உனக்கு சென்ட் பண்ணிருக்கேன். நீ அதை பாத்துக்கோ. தேங்க்யூ வெரி மச் டி. சரி, இந்த அட்ரஸ்க்கு போய் பார்ப்போம். ஏய் கனகா, ஏய், எதுக்கு சும்மா ரோட்ல என் பேரை ஏல விட்டுட்டு இருக்க? ஏய், எதுக்கு இப்ப என்ன அடிச்ச? உன்னெல்லாம் அடிக்க கூடாதுடி, சாவ அடிக்கணும். ஏன்னா நீ செஞ்ச வேலையில அந்த மாதிரி. நான் என்ன பண்ண? ஏய், நடிக்காதடி. நீ செஞ்ச காரியம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன சொல்ற நீ? சிட் ஃபண்ட் ஆளுங்களை இங்க கூட்டிட்டு வந்து இந்த ஊர் மக்களோட பணத்தெல்லாம் வாங்கி ஏமாத்துறது நீதான். ஆனா அந்த பணத்தை வீரையா சித்தப்பா மூலமா எங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சதும் நீதான். அந்த பணம் வீட்ல இருக்கிற விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸ வர வச்சதும் நீதான். போலீஸ் வீட்டுக்கு வரப்போ ஊர் ஆளுங்களையும் வீட்டுக்கு வர வச்சது நீதான். உன்னை எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தானே எங்க குடும்பத்துல எல்லாரும் பார்த்தாங்க. எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ண? எப்படி உனக்கு மனசு வந்துச்சு?